குட் மார்னிங். டி ஏன்டா காலங்காட்டிலேயே எங்களை விருப்பத்தி பார்க்குறீங்க? அதாவது ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக ரீல்ஸ் பார்க்குறாள். ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க, பணம் ஏதோ எடுக்க சொல்லி ப்ரெசன்ட் சொன்னாங்க. கனிக்கிட்ட போய் ரம்யா பேசியிருக்காங்க, கனி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரம்யா என்கிட்ட வந்து உள்ளே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் என்கிட்ட பணம் எடுக்க சொன்னது உண்மை. அதே பிரஜன் 6ஆம் தேதி மத்தியானம் 1 மணி போல் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருந்தாரு. ரம்யா பணம் எடுக்க வேணாம், அது டீல், அது போல் அதை விட்டு வேணாம் அப்படின்னு அவர் சொன்னது உண்மை. அதனால தான் வந்து உள்ள எதுவும் அதை பற்றி பேசலை. இன்னொன்று, நான் தெளிவாக சாண்ட்ரா கிட்ட வெளியில் பீன் பேக்கில் உட்காந்து சொல்லியிருந்தேன். பிரஜனா பணம் எடுக்க சொன்னார். சாண்ட்ரா என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாவா, ஏன் பிரச்சனை அப்படி சொன்னார்? ஏன் பிரச்சனை பணம் எடுக்க வேணான்னு சொன்னார்? ஏன் சொன்னார்? நான் பிரச்சனைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே, இன்றைக்கி என்னடானா இன்டர்வியூலலாம் நான் பணம் எடுக்கிற மைண்ட்லேயே இருக்கல, எனக்கு அந்த மைண்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. எனக்கு பாருங்கள், எனக்கு அவங்க பற்றியோ இவங்க பற்றியோ பேசி இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சரியா? நான் அவங்க பற்றி பேசி இங்கே நல்லவளும் அவளை, இவங்க பற்றி பேசி கெட்டவளும் அவளை. நான் நானாக இருக்கேன். நான் நானாக மட்டும்தான் இருக்கேன். நான் எப்பவும் போல் நான் என்னமோ அது